இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 157. கதையோட ஓப்பனிங்கில் ரெயின் வில்லேஜை காட்டுறாங்க. அந்த இடத்துல சாஸ்கே சாய் அவனோட டீமுமே அந்த இடத்துல இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோஜிஜோவை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அவனோட மெமரிஸ் மூலமா சில விஷயங்களை இவங்க தெரிஞ்சிருப்பாங்க. காரான்ற ஆர்கனைசேஷன் உண்மையிலே இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்க இந்த இடத்துக்கே வந்து இன்வெஸ்டிகேஷனை பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை பார்த்துக்கிறோம், நீங்கள் மற்ற அன்பு கூட போய் சேர்ந்துக்குங்க அப்படின்ற மாதிரி அவங்க மூணு பேரை சாய் அமுச்சு வச்சிடறான். சாய் அண்ட் சாஸ்கே ரெண்டு பேருமே அந்த பில்டிங்குள்ள போறாங்க. அதே மாதிரி சூவேஜ் லைன்லாம் இருக்கு. அங்க இருக்க படிக்கட்டு வழியா இறங்கி அவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்க ஹாக்கு கொடுத்தா மாதிரி இந்த வழியில நம்ம போகணுன்ற மாதிரி போக அங்க ஒரு கேட் இருக்குங்க. இவங்க ரெண்டு பேரும் போற விஷயத்த ஒருத்தன் மறைஞ்சு நின்று நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சாய் கரெக்டா அந்த டோர்ல கை வைக்க அங்க ஒரு பேப்பர் பாம்பு வெடிச்சு செதறது. அவங்கள நான் கொண்டுட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில வந்து பார்த்தா நம்ம சாஸ்கே வந்து யாரை பார்த்தா அப்படி தேடிக்கிட்டு இருக்கன்ற தான் பின்னாடி நின்று சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த பையன் வந்து கத்தி எடுத்துட்டு வந்து சாஸ்கேவை அட்டாக் பண்ண வர நம்ம சாய் அவனை பிடிச்ச அந்த இடத்துல உட்கார வச்சு நீ எங்க லெவலுக்குலாம் வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, என் ஃப்ரெண்ட்ஸை நீங்க தான் கொண்டீங்க, உங்களை விட மாட்டேன்னா அப்படின்னு தான் அவன் அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கான். நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கே வரோம் அப்படின்ற மாதிரி சாய் அந்த இடத்துல சொன்னாலுமே அதெல்லாம் அவன் கேட்காம நீங்களுமே அதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்க தான் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். நாங்கள் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடலை, இந்த இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கத்தான் நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் லீஃப் வில்லேஜ்லேருந்து வரோம், அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம், அவங்க தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸையுமே கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சாஸ்கே சொல்கிறான். சரி உனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் சொல்ல அப்படின்ற மாதிரி சாஸ்கே அந்த இடத்துல கேட்கும்போது அவங்க மூணு பேருமே ஒரு இடத்துல உட்காந்து அந்த பையனுமே அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே ஒரு ஆர்ஃபன்ல இருந்திருக்காங்க. ஒரு தாத்தா தான் அவங்க எல்லாரையுமே தத்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. வார்லாம் முடிஞ்சதுனால அந்த இடம்லாம் பில்டிங் வந்து பயங்கர சேதாரமா இருந்திருக்கு. அதை எதையுமே ரீபில்ட் பண்ணாம தான் வச்சிருந்திருக்காங்க. ஒரு சமயத்துல தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே இறந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. அந்த காரை தான் இவங்களை கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஆக்சுவலா காரான்ற நேம் வந்து அவனுக்கு தெரியல. ஸோ காரை யாருன்னு கேட்கும் போது அவனுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு நம்ம தான் சொல்றான். ஆனா அவன் கிட்ட இருக்க ஒரு போஸ்டர் எடுத்து காட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்க ஹைடவுட்ல இருந்து நான் இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பத்துல இருந்து அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு நாள் அவங்கள நோட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட வினோதமான ரிசர்ச் எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சடனாக அவங்க எங்களை நோட் பண்ண உடனே பாய்சன் கேஸை ரிலீஸ் பண்ணி விட நாங்கள் எல்லாருமே தப்பிச்சு ஓடணும். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பாய்சன் கேஸில் மாட்டிக்கிட்டாங்க. நான் மட்டும் தான் அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த அண்டர் கிரவுண்ட் வந்து மூணு காரணத்தினால அதில் இன்னமும் அந்த பாய்சன் கேஸ் எல்லாமே இருக்கதான் செய்யுது. உங்களை மாதிரி பெரிய நேஷன்ஸ்லாம் இன்னமும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் அவங்கள மாதிரியான ஆட்கள் எல்லாம் எதுக்கு எதுவுமே பண்ணாமல் வச்சிருக்கீங்க, எதுக்கு நீங்கள் சீக்கிரமாகவே உதவி பண்ணுறதுக்கு வரல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆதங்கத்தோட தான் அவன் கத்திக்கிட்டு இருக்கான். சரி அந்த ஐடோட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போ, அது இப்போ கைவிடப்பட்டிருந்தாலுமே அதுலேருந்து எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்க உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சாஸ்கே கேட்கும்போது நான் அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்கள உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க மூணு பேருமே கிளம்பி போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல சூவேஜ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே காலியாக தான் இருக்குது. அப்படி சாய் அந்த இடத்துல கேள்வி கேட்டு வரும்போது அந்த மேப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே அது சுத்தமாக யூஸ்லெஸ், நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அவன் அந்த இடத்துல சொல்கிறான். இவங்க போய்கிட்டு இருக்கும்போது ரேண்டமாக ஒரு வழி இருக்கு, அதுக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க, ஏன்னா அது உள்ள ஆபத்தான விஷயங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எலியா அந்த இடத்துல விடுவான். பார்த்தா உள்ள போனவனே அது செத்து போயிடும். ஏன்னா அந்த இடத்துலையுமே கேஸ் இருக்கதா செய்யுது, அதாவது பாய்சன் கேஸ். அதுக்கப்புறம் இவங்க போய்கிட்டே இருக்கும்போது ரைட் சைடு தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர இந்த டனலை பற்றி உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு வருவாங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவான். உனக்கு இந்த சமயத்துலலாம் பயமா இல்லையான்ற மாதிரி சாஸ்கே கேட்க பயம் எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும், எனக்கு இருக்கிறது எல்லாமே கோபம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க இந்த இடத்துல சொல்றாங்க. இவங்க எல்லாருமே கடைசியாக அந்த இடத்துக்கு வர ஒரு பெரிய பாறை நடுவில் மறைச்சிட்டு நிற்கும். இதுக்கப்புறம் தான் ஹைடவுட்டே இருக்கு. இந்த பெரிய கல்லை என்னால் தனியாக நவுத்த முடியாதனால தான் என்னால் போக முடியல, நீங்க இதுக்கு உதவி பண்ணீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸையுமே நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டிட்டு அந்த இடத்துல கராஷிக்கு கேட்க சரின்னு சொல்லிட்டு சாஸ்கேவுமே அவரோட சிறிய யூஸ் பண்ணி அந்த பெரிய போல்டரை டிஸ்ட்ராய் பண்றான். உடனே அவன் வேகமாக ஓட ஆரம்பிக்க டே நில்றா, வேகமாக போகாத, எதனா ஆபத்து இருக்க போதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பின்னாடி வருவாங்க. பார்த்தா கீழே போகிறதுக்கான ஒரு பாதை படிக்கட்டு மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். கராஷிக்குமே அந்த இடத்துல இருக்க மாட்டான். கராஷியை தேடி படிக்கட்டில் இவங்க ரெண்டு பேருமே கீழே இறங்கி போக கராஷி அந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்கிறான். என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி சாயவனத்தோட அது ஒரு ஷேடோக்குள்ளனுங்க. அந்த இடத்துல இருந்து பாய்சன் கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. ஏகப்பட்ட கயிறு கூடாயின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல லாக் ஆகுறாங்க. கராஷிக்கு மட்டும் அந்த இடத்துல பாய்சன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மாஸ்கை போட்டு வரான். டே யாராடி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சாஸ்கே கேட்கறான். டே உன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீ சொன்னியாடான்ற மாதிரி கேட்கும் போது ஆக்சுவலா இந்த இடத்துல கேஸை ரிலீஸ் பண்ணி இங்க வந்த எல்லாரையுமே கொன்னதே வந்தாங்க, இந்த மாதிரி தான் அவங்க ஃபேஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்றான். எதுக்காக அவன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட் நேஷன்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலுமே இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இவங்க ரொம்பவே கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க இல்லையா, அதனால தான் அவங்களுமே இந்த மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவன் பண்ணியிருக்கான். ஏன்னா இந்த வேர்ல்ட்ல இருக்க யாருமே எங்களை காப்பாற்ற வரல, எந்த ஒரு விஷயமும் மாறவும் இல்லை, ஆனா காரை வந்து ரொம்பவே வித்தியாசமானவங்க, அவங்க தான் எங்களுக்கு நம்பிக்கையே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்றான். சாஸ்கே சாய் ரெண்டு பேரும் அந்த இடத்துல இறந்ததுக்கு அப்புறம் படிக்கேறி மேல வந்துட்டு அவன் அமேசிங்கான ஜூட்சுவெல்லாம் யூஸ் பண்ணாலுமே இடர்லிஃப் ஷினோபிஸ் வந்து முட்டாள் தான் போலயே,
ஈஸியாவே சோத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்க. யாரை பத்திவா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த இடத்துல தான் உயிரோட இருக்காங்க. நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு எங்களை கொண்டுலான்னு சொல்லி பிளான் போட்டியா? நீ கோனகா வில்லேஜை சேர்ந்த யாரையுமே இந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம தான் சாய் அந்த இடத்துல எப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல ஷாக் ஆக, நாங்களுமே அந்த இடத்துல ஷேடோ க்ளூன்ஸை தான் யூஸ் பண்ணோம், உன்னோட எங்களோட லெவல் வந்து அதிகம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்ம டிராவல் பண்ணி வரும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே நீ ரொம்பவே காஷியஸாகவும் தப்பான முடிவை எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா எந்த ஒரு பாய்சன் கேஸ்லையும் மாட்டிடக்கூடாது இல்லையா அவன், அதனால தான் அந்த மாதிரி வந்துகிட்டு இருப்பான். ஆனால் கடைசி நிமிஷம் அந்த பெரிய பாறையை உடைச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே ரெக்லஸாக அவன் பாட்டு ஓடிட்டு இருப்பான் வேகமாக அவனோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக போகிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாபிளான விஷயம் தான். இருந்தாலும் உன்னோட கண்ணை பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமும் தெரியல, ரொம்பவே ஒரு கோபமான விஷயம் இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சாஸ்கே அந்த இடத்துல சொல்லுவான். எங்களோட வேலையே காரா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான், ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. காராக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட குடாய்ஸை வச்சு அட்டாக் பண்ணி அவன் கீழே விழுக பார்த்து அவனுமே அந்த இடத்துல ரத்தம் கேட்கறான். ஏன்னா அந்த மாஸ்க் வந்து அவனை அந்த பாய்சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணல. காரா வந்து நல்லாவே அவனை யூஸ் பண்ணிருக்கு. அவனை காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி சாய் பக்கத்துல வந்தாலுமே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாயவே அவன் குடாயை வச்சு அட்டாக் பண்றான். நீங்க பக்கத்துல வராதீங்க, உங்களோட உதவி எனக்கு ஒன்றும் தேவையில்ல, உங்களை விட காரா வந்து எவ்வளோ மேலானவங்க. காரா வந்து நான் சாவணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா நான் செத்தே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குணாயை வச்சு அவன் சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. சடனா அங்க இருக்க பில்டிங் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி விழுக ஆரம்பிக்குது. காரா மூலமா இன்னொரு ட்ராப்பும் இந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரியுது. சூப்பர் பீஸ் கூட அந்த இடத்துல சாய் யூஸ் பண்றா. அந்த பில்டிங் உடஞ்சி விழுகும் போது உள்ள வந்து ஒரு ரிசர்ச் லேப் இருக்க மாதிரியான விஷயம் வந்து அந்த இடத்துல சாஸ்கே நோட் பண்றா. அதிகமா உடஞ்சி விழுக ஆரம்பிச்ச உடனே அந்த இடத்த விட்டு இவங்க 2 பேருமே பறந்து வெளியில வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் வெளியில வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயம், காரா இருக்குன்றது மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சாய் சொல்ல, இல்ல அவங்களோட நோக்கம் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு அவர் இந்த இடத்துல சாஸ்கே சொல்லுவான். ஏன்னா கராஷி அந்த இடத்துல அவனோட நம்பிக்கையே காரா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா? அதுக்கப்புறம் லீஃப் வில்லேஜுக்கு வந்து இந்த மாதிரி காரா இருக்கிறது உண்மைதான், அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் தான்ன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கராஷி அப்ப அதோட மெம்பர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஸ்ரீகமாரை கேட்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை, அவனை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சாஸ்கே சொல்லுவான். சரி வேற எதனா கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது கடைசி அது உடஞ்சி விழுகும் போது அந்த இடத்துல ரிசர்ச் ஃபெசிலிட்டிலாம் இருந்திருக்குன்ற விஷயத்த அந்த இடத்துல சாய் சொல்றான். கரெக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாலஜிக்கலான எக்ஸ்பெரிமெண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை தான் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட்ஸ் தான் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சாஸ்கே சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அது உரோச்சிமாரோட இடம் மாதிரி தான் இருந்துச்சு, கேட்கவே கொஞ்சம் கொடூரமாதவா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல ஸ்ரீகமார் சொல்றான். அது மட்டும் இல்லாம காரா இருக்குன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு இல்லையா? அதனால இன்னமும் நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சாய் சொல்லிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம கட்டஸ்கே கொடுத்த ரிப்போர்ட் கவனிச்சிங்களான்ற மாதிரி அந்த இடத்துல சாய் கேட்கறான். மோமோஷிக்கு பேட்டில் பண்ண அந்த சமயத்துல கட்டஸ்கேவை யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க இல்லையா? அந்த இது வந்து இப்ப முடிஞ்சு போச்சுங்க. பிகாஸ் ஈனோ அவளோட ஜுட்சுவை யூஸ் பண்ணி கட்டஸ்கேவை மறுபடியுமே நார்மலா மாத்திட்டா. அது யார் பண்ணா அப்படின்ற விஷயத்தை இப்போதைக்கு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம கட்டஸ்கேவை மறுபடியுமே சயின்டிபிக் நிஞ்சா டூல் டீம்லயே போட்டிருக்காங்கன்ற விஷயத்த நருட்டோ சொல்றான். ஸோ இப்போதைக்கு காராவை நம்ம கவலைப்பட வைக்கணுன்ற மாதிரியான விஷயங்களை பத்தி தான் அந்த இடத்துல நருட்டோ பேசிக்கிட்டு இருக்கான். பிகாஸ் எல்லா நேஷனுமே அமைதிக்கு போற வரைக்கும் வாரன்ற விஷயம் முடியலன்ற அர்த்தம் இல்லையா? அதை பத்தி தான் நருட்டோ அந்த இடத்துல சொல்றான். அது மட்டும் இல்லாம காரான்ற ஆர்கனைசேஷனையுமே காட்டுறாங்க. அதுல இருக்க பாஸ் என்ன சொல்றானா, ஹிடன் ரெயின் வில்லேஜ்ல இருந்த நம்மளோட ஐடல் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கு, நம்ம அதை கை விட்டுட்டதுக்கு அப்புறம் இன்னமும் எதனால அதை டெஸ்ட்ராய் பண்ணாமலே வச்சிருக்கீங்க? ஒரு சில பேர் வெளியில இருந்து வந்து அந்த ஐடோட்டை பார்த்துருக்காங்க, அது மொத்தமா டெஸ்ட்ராய் ஆயிருந்தாலுமே அவங்களுக்கு நம்மளோட பர்பஸை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால நம்ம பிளான் போட்டபடி எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல அவன் சொல்றான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.